Hi friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லவுட்னஸ் கண்ட்ரோல் வந்து எப்படி நம்ம சர்க்யூட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து அதோட சர்க்யூட்டு. இது வந்து நம்ம ஸ்டீரியோ கண்ட்ரோலாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 100K ஸ்டீரியோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். நீங்கள் ஒரே கண்ட்ரோலில் இந்த மாதிரி ஸ்டீரியோ கண்ட்ரோலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து 104 PF வந்து 4 தேவைப்படும். 103 பார்த்திங்கன்னா இதுதான் 103 PF வந்து 4 தேவைப்படும். அடுத்தது வந்து 2K ரெசிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம 1Kவை வந்து 1Kவை சீரீஸ் பண்ணோம் அப்படின்னா 2Kவாக மாறிடும். அதுக்காக 4 1K வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு 1Kவை சீரீஸ் பண்ணிங்கன்னா 2Kவாக மாறிடும். அதனால் 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 2K, இங்கே ஒரு 2K. இது வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். கண்ட்ரோலில் நம்ம வந்து ஆம்பிளிஃபயரில் அதோட ஃபஸ்ட்டு பின்னிலிருந்து எடுத்து நம்ம இந்த ஆடியோ இன் அப்படிங்கிற இடத்துல கொடுக்கணும். லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னிலிருந்து ஆடியோ இன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டையும் அந்த லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கணும். வால்யூம் கண்ட்ரோல் சென்டர் பின், அதாவது லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட சென்டர் பின்னிலிருந்து இதோட சென்டர் பின்னுக்கும் லைன் எடுத்து கொடுக்கணும். அடுத்தது எப்பவும் போல் மூணாவது பின்னிலிருந்து நம்ம கிரவுண்ட் கொடுப்போம். வால்யூம் கண்ட்ரோலோட 3வது பின்னில் கிரவுண்டு கொடுப்போம். அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டு இந்த இடத்துல நம்ம வந்து கிரவுண்ட் கொடுக்கணும். வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பின் ஆடியோ இன்புட்டாக கொடுத்துருப்போம். சென்டர் பின் வந்து ஆடியோ அவுட்புட், அதாவது ஆடியோ அவுட் எடுத்து நம்ம ஐசி போர்டில் வந்து கனெக்ஷன் பண்ணியிருப்போம். 3வது பின் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் வந்து சால்டரிங் பண்ணணும். இது வந்து எப்படின்னா, நம்ம லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னையும் இந்த ஆடியோ இன் அப்படிங்கிற போட்டிருக்கிற பின்னையும் ஒன்றா ஜாயின் பண்ணிங்கன்னா சென்டர் பின் எப்பவும் போல் சென்டர் பின் இந்த கண்ட்ரோலோட சென்டர் பின் எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட சென்டர் பின்னில் கனெக்ஷன் பண்ணிடணும். அடுத்தது இந்த இடத்துல இந்த கிரவுண்டு எடுத்துகிட்டு போய் நம்ம லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட கிரவுண்டில் கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லவுட்னஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் கண்ட்ரோல் வந்து அதிகமாக வரும். ஏன்னா மிட் கண்ட்ரோலு, லவுட்னஸ் கண்ட்ரோலு, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் வரும். அதனால் வந்து நம்ம உள்ளேயே ஒரு டாட் பிசிபியில் நம்ம ஆம்பிளிஃபயருக்கு உள்ளேயே வந்து ரெடி பண்ணி நம்ம உள்ளேயே வந்து டாட் பிசிபிலே ரெடி பண்ணி உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற லெவலுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ரீசெட்டு கூட 2 ப்ரீசெட் யூஸ் பண்ணி 100K ப்ரீசெட் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியில் நம்ம எப்பவும் போல் இருக்கிற கண்ட்ரோலை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லவுட்னஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரிபிள் கம்மியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிபிள் நல்லா பூஸ்ட் ஆகும். நம்ம வந்து ட்ரிபிள் கம்மியாக இருக்குது, நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து ட்ரிபிள் தான் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பேஸ் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் வந்து ட்ரிபிள் தான் அதிகமாக விரும்புவாங்க. அந்த மாதிரி விரும்புவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்க்யூட் போட்டு கனெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ட்ரிபிள் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். இதோட டெஸ்டிங் வீடியோவும் நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மிட் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள் இதெல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. வாங்க இந்த வீடியோவில் லவுட்னஸ் கண்ட்ரோல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து இதோட சர்க்யூட்டு. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன். வாங்க இது வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஸ்டீரியோ கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. 100K கண்ட்ரோலு. இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு நான் ஸ்டீரியோ கண்ட்ரோலில் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னில் 103 PF வந்து கனெக்ஷன் பண்ணணும். இப்போ வந்து அதை வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம். ஸ்டீரியோ கண்ட்ரோலில் எடுத்துட்டிங்கன்னா
பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 103 வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் ஸ்டீரியோ கண்ட்ரோலோட இன்னொரு இதுலேயும் ஃபஸ்ட்டு பின்னுலேயும் நம்ம வந்து இன்னொரு 103 பிஎஃப் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது சென்டர் பின்னிலிருந்து ஒரு 103. பார்த்திங்கன்னா தெரியும், சென்டர்லேருந்து ஒரு 103. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 103. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பின்னிலேருந்து 2 103, சென்டர் பின்னிலேருந்து 2 103 வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 2K ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கனெக்ஷன் பண்ணணும். 2Kக்கு வந்து 2 1Kவை சீரிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 2Kவாக மாறிடும். இப்போ வந்து 2 1Kவை இந்த 103லேருந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணிக்குவோம். பார்த்திங்கன்னா தெரியும், 2 1K வந்து சீரிஸ் பண்ணியாச்சு. 2K அப்படிங்கிறப்ப நம்ம 2 1K வந்து சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா அது 2Kவாக மாறிடும். இப்போ வந்து இதை மூணாவது பின்னோட கனெக்ஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பின்லேருந்து ஒரு 103 போட்டிருக்கிறோம். அதிலிருந்து ஒரு 2K, அதாவது 2 1Kவை சீரிஸ் பண்ணால் 2K ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது பின்னில் வந்து கனெக்ஷன் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு இதுக்கும் வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் நம்ம வந்து 1K சீரிஸ் பண்ணி 2Kவாக மாற்றி இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், சர்க்கியூட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த 2 பாயிண்ட்லேருந்து நம்ம ஆடியோ இன் கொடுக்கணும். அதாவது லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னையும் இந்த பிஎஃபோட ஃபஸ்ட்டு பின் இந்த பின்னையும் நம்ம வந்து ஒன்றா கனெக்ஷன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு 2 ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பிஎஃப்பில் வந்து 2 ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம இந்த பிஎஃப் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அந்த மாதிரி இது வந்து ஆடியோ இன். இதை வந்து நம்ம லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து நம்ம வந்து இதை வந்து கனெக்ஷன் பண்ணணும். அடுத்தது ஆடியோ அவுட்டு, அதாவது நம்ம சென்டர் பின்னிலிருந்து ஆடியோ அவுட் எடுக்கணும். இப்போ வந்து அதையும் வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்டு சென்டர் பின்னிலேருந்து நம்ம இந்த ப்ரௌனும் பிளாக் கலர் ஒயரையும் ஆடியோ அவுட் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட சென்டர் பின்னில் வந்து கனெக்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணாவது பின்னில் வந்து கிரவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த இடத்துல தான் கொடுக்கணும். இந்த 2 பிஎஃப்பும் இந்த ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த இடத்துலேருந்து கிரவுண்ட் எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படி தான் கொடுத்துருப்போம். சர்க்கியூட்டில் 103யும் ரெசிஸ்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கிரவுண்டு. அதே மாதிரி நம்ம தனித்தனியாக கிரவுண்டு கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம்.
இல்லை ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரே கிரவுண்டாக கொடுத்தாலும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க கிரவுண்டு வந்து இப்போ கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கொடுத்தாச்சு. இது வந்து வால்யூம் கண்ட்ரோலோட லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட 3வது பின்னில் இதை வந்து கனெக்ஷன் பண்ணணும். இது வந்து ஆடியோ இன்புட் லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னில் கொடுக்கணும். இந்த 2 ஆடியோ அவுட்புட்டு இது வந்து லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட சென்டர் பின்னில் கொடுக்கணும். இது வந்து கிரவுண்டு. ஏற்கனவே நம்ம லைன் கொடுத்துருப்போம் லெஃப்ட் ரைட் வால்யூமில். அதில் வந்து எந்த கனெக்ஷனும் மாற்றக்கூடாது. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் கனெக்ஷன் பண்ணால் வேலை முடிஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லவுட்னஸ் கண்ட்ரோல் வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம ஆம்பிளிஃபையரில் கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம அடுத்தது ஆடியோ டெஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க நம்ம ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ட்ரிபிள் மட்டும்தான் பூஸ்ட் ஆகும், பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து ட்ரிபிள் பூஸ்ட் ஆகிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரில் தான் நம்ம வந்து இப்போ வந்து லவுட்னஸ் கண்ட்ரோல் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்கிற லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பின்னு, ஃபஸ்ட்டு ஆடியோ இன்புட்டு பேஸ் ட்ரிபிள்லேருந்து வருது. இது வந்து ஆடியோ இன்புட்டு ஐசி போர்டுக்கு போகுது. இது வந்து கிரவுண்டு. இதில் வந்து நம்ம இந்த லவுட்னஸ் கண்ட்ரோல் வந்து கனெக்ஷன் பண்ணணும். இதில் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இந்த வயலட்டும் ப்ளூ வந்து ஆடியோ இன்புட்டு லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ஷன் பண்ணணும். இது வந்து ஆடியோ அவுட்புட்டு லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலோட சென்டர் பின்னில் கனெக்ஷன் பண்ணணும். இது வந்து கிரவுண்டு. வாங்க இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல் வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த ப்ளூவும் வயலட் வந்து ஆடியோ இன்புட்டு, அதனால் ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ஷன் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது வந்து பிளாக்கும் ப்ரௌனும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பின், அதாவது ஆடியோ அவுட்புட்டு. இந்த க்ரீன் கலர் வந்து கிரவுண்டு 3வது பின்னில் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ அவ்வளோதான், இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆம்ப் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து லவுட்னஸ் கண்ட்ரோலு, இது வந்து லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலு. வாங்க இப்போ ஆன் பண்ணி நம்ம ஆடியோ டெஸ்ட் வந்து பார்க்கலாம். காப்பிரைட் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால நம்ம வந்து நோ காப்பிரைட் சாங் தான் வந்து ப்ளே பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஒரு 6 செகண்ட் வந்து உங்களுக்கு சினிமா பாட்டு போட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல் வந்து வைக்கிறேன். இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இது வந்து ட்ரிபிள் கண்ட்ரோலு. இப்போ வந்து நம்ம லவுட்னஸ் கண்ட்ரோல் வந்து வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிபிள் பூஸ்ட் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிபிள் கம்மியாக இருக்கிற ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு ட்ரிபிள் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் மட்டும்தான் பூஸ்ட் ஆகும், மற்றபடி பேஸில் எந்த ப்ராப்ளமும் எதுவும் வராது. அதனால் நீங்கள் வந்து இந்த சர்க்யூட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்டு தான். ட்ரிபிள் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி லவுட்னஸ் கண்ட்ரோல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இது வந்து நம்ம ஒரு 100K ப்ரீசெட் வச்சு உள்ளே டாட் பிசிபியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியிலேருந்து நம்ம எப்போ போல் ட்ரிபிள் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ட்ரிபிள் கம்மி பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. இதே மாதிரி நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.